கொடுக்கலாம். வானத்திற்கு பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த எங்கள் நல்ல பிதாவே, உங்களுடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வார்த்தைக்காக, இந்த வார்த்தை கொடுக்கிற அடியனை கர்த்தர் மறைத்து நீங்க வெளிப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, உங்களுடைய சமூகத்தில் தாழ்த்துகிறோம். வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தைகள் பிரயோஜனமா இருக்கிறோம். இயேசு நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் ஆராதிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் மீண்டும் வரப்போகிற இயேசு நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. அல்லேலூயா. நல்லவர். யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வார்த்தையிலிருந்து ஒரு சில காரியங்களை வாழ்க்கையில நம்ம கற்றுக்கொள்வோம். கர்த்தர் பெரிய காரியங்களை வாசிக்கலாம். யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய மாதத்திலே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த வார்த்தை என்னவென்று சொன்னால், நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லோரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் யோசுவாவுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். யோசுவா வாக்குத்தத்தம் பெற்றுக்கொண்டு 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் யோசுவா வாக்குத்தத்தம் பெற்றதுக்கு அப்புறமும் கலங்கி போய் காணப்பட்டார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களை என்னை மதிப்பார்களா, மதிக்க மாட்டார்களா, என்னை ஏற்றுக்கொள்வார்களா, ஏற்றுக்கொள்ள மாட்டார்களா என்று சொல்லி தவித்துக் கொண்டிருந்த வேளையில ஆண்டவர் யோசுவாவுக்கு மீண்டும் உறுதிப்படுத்துகிறார். இஸ்ரவேலுடைய கண்களுக்கு முன்பாக நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். அல்லேலூயா. ஏனென்று சொன்னால், மோசே, கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்து போனான். மரித்து போன பின்பு யோசுவாவை ஆண்டவர் அழைக்கிறார். அழைத்த போது ஆண்டவர், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே ஆண்டவர் யோசுவாவுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்து அழைத்ததெல்லாம் உண்மைதான். ஆனாலும் இஸ்ரவேல் ஜனங்கள் யோசுவாவை ஏற்றுக்கொள்வதற்கு மனம் இல்லாமல், தன்னுடைய மகிமை அவருக்கு ஒரு மேன்மை இல்லாமல் இருந்த சூழ்நிலை ஆண்டவர் யோசுவாவுக்கு சொல்றார், என்று அவருடைய கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் எங்கே வெட்கப்பட்டு தலை குனிந்து நின்றோமோ, யார் நம்மை வேண்டாம் என்று சொன்னார்களோ அவர்கள் கண்களுக்கு முன்பாக ஆண்டவர் நம்மை மேன்மைப்படுத்த போவார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிகள்? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஏனென்று சொன்னால், கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் ஒன்றும் தரையில வெறுமையா விழுந்தது எதுவுமே கிடையாது. அவரை நம்பி வந்த ஜனங்களை ஆண்டவர் ஒருபோதும் கைவிடுகிறவர் அல்ல. அவரை விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகளை ஆண்டவர் ஒரு நாளும் விட்டு விலகுகிறவர் அல்ல. அல்லேலூயா. இங்க வாசிக்கும் போது யோசுவா இஸ்ரவேல் ஜனங்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொன்னதுக்கு அப்புறம் ஆண்டவர் சொல்கிறார், இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் இங்கே சேர்ந்து உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் என்று சொன்னபோது அங்க எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அவருடைய வார்த்தை எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கண்களுக்கு முன்பாக ஆண்டவர் யோசுவாவை கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். அல்லேலூயா. 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, அந்நாளிலே கர்த்தர் யோசுவாவை சகல இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்தினார். அல்லேலூயா. எப்படி மேன்மைப்படுத்தினார்? ஆண்டவருடைய வார்த்தை தாசனாகிய மோசேக்கு எப்படி இருந்ததோ அதே போல யோசுவாவுக்கும் இருக்கிறது என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லோரும் அறியும்படிக்கு யோர்தானை கடக்கும்படியாக ஒரு சம்பவம் நடக்கும். யோர்தான் தண்ணீர் கரை புரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. கரை புரண்டு ஓடுற அந்த தண்ணீரை கடக்கும். ஆண்டவர் சொல்றார் யோசுவாத்துல, ஆசாரிப்பு பெட்டியை தூக்கி கொண்டிருக்கிற ஆசாரியர்களை யோர்தானிலே கால் உண்டு நிற்க செய்யுன்னு சொன்னாங்க. அவன் சொன்ன போது அப்படியே போய் நின்னாங்க. நின்ற போது யோர்தான் தண்ணீர் 2ஆக பிரிந்தது. எல்லாரும்
பார்த்து கொண்டிருக்கிறார். யோசுவா சொல்றத இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ஆசாரியர்கள் யோசுவாவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து போய் யோர்தானிலே கால்பட்ட உடனே யோர்தான் 2ஆக பிரிந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வழிவிட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி வட்டாந்தரையிலே செங்கல் 2ஆக பிளக்கப்பட்டு எப்படி கட்டாந்தரையில தரையில் நடந்தார்கள், அதே போலதான் இங்க யோர்தான் 2ஆக பிளந்து இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் கரை ஏறுற வரைக்கும் யோர்தான் கரை புரண்டு ஓடுகிற யோர்தான் 2ஆக பிரிந்து நின்றது என்று சொல்லிப்பாங்க. அல்லேலூயா. இது நடந்த சம்பவம் உடனே ஆண்டவர் எல்லாவற்றிலும் ஆண்டவர் யோசுவாவை இஸ்ரவேலுடைய ஜனங்கள் கண்கள் முன்பாக ஆண்டவர் மேன்மைப்படுத்த சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் யோசுவாவை சகல இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்தினார். அவர்கள் மோசேக்கு பயந்திருந்தது போல அவனுக்கும் அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் பயந்திருந்தார் என்று சொல்லினார். அல்லேலூயா. எப்படி மேன்மை இல்லாத இடத்துல ஆண்டவர் யோசுவாவை கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக நம்மையும் நம்முடைய குடும்பத்திற்கு முன்பாக ஆண்டவர் மேன்மைப்படுத்துகிறவராக. அல்லேலூயா. என் வாழ்க்கை குடும்பத்தில் நடந்த சம்பவம், என் குடும்பத்தார் எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட சூழ்நிலை இருந்த சமயத்தில் ஆண்டவர் ஊழியத்திற்கு வந்தபோது ஆண்டவர் எல்லோருடைய கண்கள் முன்பாக மேன்மைப்படுத்தினார். அல்லேலூயா. இது நான் என்னுடைய தேவனுடைய கிருபை. எல்லாரும் எங்களை ஒதுக்கி வைத்த சமயத்தில் யாரும் எங்களை விசாரிப்பதற்கு யாரும் இல்லை. ஆனாலும் கர்த்தருடைய ஊழியத்திற்கென்று நான் வேதாகமத்தை எடுத்து நான் தேவனுக்கென்று நின்ற சமயத்தில் யார் மத்தியில் நாங்கள் தலைகுனிந்து வெட்கப்பட்டு போய் நின்றோமோ அவருடைய கண்கள் முன்பாக ஆண்டவர் மேன்மைப்படுத்தினார். எப்படி என்று சொன்னால் அவருடைய வீட்டு காரியங்களை எங்களிடத்தில் ஆலோசனை கேட்டு நடக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் எனக்கு எதை குறித்து கவலையில் ஆண்டவருக்கென்று நான் விசுவாசத்தோடு நிற்கும் போது ஆண்டவர் என்னை மேன்மைப்படுத்துவார், அவர் என்னை நடத்துவார் என்ற விசுவாசம் எனக்குள் இருந்தபடியால் எல்லோருடைய கண்களுக்கு முன்பாக ஆண்டவர் எங்கள் குடும்பத்தை மேன்மையாக நடத்தினார் என்று சொல்லி உங்களுக்கு மத்தியில் சாட்சி சொல்ல விரும்புகிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இங்க ஒரு மனிதனுடைய காரியத்து நிமித்தம் அவனை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி எத்தனம் பண்ணின அவனுடைய கண்களுக்கு முன்பாக ஆண்டவர் ஒரு மனிதன், ஒரு தேவ மனிதனை கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். எஸ்தர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனம் வாசிக்கும் போது இங்க மொர்தெகாய்க்கு கனமும் மேன்மையும் செய்யப்பட்டதா என்று ராஜா கேட்டபோது அவர் ஒன்றுமே இல்லை என்று. ஏன் இந்த வார்த்தை கேட்கப்பட்டது என்று சொன்னால் இது முன்பாக வாசிக்கும் போது எஸ்தர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமான் மொர்தெகாயை கொலை செய்ய நினைத்துக் கொண்டிருந்தது எதற்கு என்று சொன்னால் இங்க மொர்தெகாய்க்கு கனமும் மகிமையும் செய்ய வேண்டும். ஆனால் ஆமான் மொர்தெகாயை கொலை செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தோடு ராஜாவை பார்க்க வருகிறார். ஏன் ஆமானுக்கு அந்த எண்ணம் வந்தது என்று சொன்னால் வாசிக்கலாம். 3ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனம் வாசிக்கும் போது மொர்தெகாய் ஆமானை வணங்கவும் இல்லை, நமஸ்கரிக்கவும் இல்லை. ஏனென்று சொன்னால் ஆமானை ராஜா சகல பிரபுக்களுக்கு மேலாக உயர்த்தி அவனுக்கு கனத்தை கொடுத்திருந்தார், மேன்மைப்படுத்தினார். ஆனால் அந்த மேன்மையை கண்ட மொர்தெகாய் அவனை நமஸ்கரிக்கவில்லை. அதாவது ராஜா கட்டளை இருக்கிறான், ஒரு ராஜ்யத்தில் இருக்கிற தளபதி சகல பிரபுக்கள் மேலாக ஒரு அதிபதி இருக்கிறான் என்று சொன்னால் அந்த அதிபதியை அவர்கள் வணங்க வேண்டும், நமஸ்கரிக்க வேண்டும், அதாவது மரியாதை செலுத்த வேண்டும். ஆனால் இங்க ஆமான் என்ன செய்கிறாரா? மொர்தெகாய் என்ன செய்கிறார்? ஆமானை வணங்காதபடி நமஸ்கரியாதபடி அவன் உட்கார்ந்திருந்த போது இது ஆமானுக்கு அவமானமாக காணப்பட்டது. ராஜா கட்டளை இட்டு
ராஜா கட்டளையிட்டும் மொர்தெகாய் ராஜாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் ஆமானை வணங்காதபடி அது ஆமானுக்கு மிகவும் அவமானமாக தோன்றியது. அவமானமாக தோன்றியது மாத்திரமல்ல, அவன் என்ன நினைக்கிறான், மொர்தெகாயை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி. மொர்தெகாய் மாத்திரமல்ல, அவன் யூதனாக இருக்கிற மொர்தெகாயோட சகல ஜனங்களையும் கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆமான் திட்டம் போடுவான். வாசிக்கும் போது 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது ஆமான் மொர்தெகாயின் மேல் மூர்க்கம் நிறைந்தவனானான். இப்படி அவர்கள் நாளுக்கு நாள் அவனோடு சொல்லியும் அவன் தங்களுக்கு செவி கொடாத போது தான் யூதன் என்று அவன் அவர்களுக்கு அறிவித்திருந்தபடியால் மொர்தெகாயின் சொற்கள் நிலைநிற்குமோ என்று பார்க்கிறதற்கு அதை ஆமானுக்கு அறிவித்தார்கள். அங்கேயும் ஒரு கூட்டம் இருக்குதுல்ல, ஒரு மனுஷனை அழிக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு மனுஷனை ஒன்றுமில்லாமல் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அங்க ஒரு கூட்டம் இருக்கத்தான் செய்யும். அங்க ஆமானுக்கு சொல்றாங்க, மொர்தெகாய் அவன் யூதன் என்று அவள் அறிவித்தபடியால் அந்த சொற்கள் நிலைநிற்குமோ என்று சொல்லி பார்ப்பதற்காக அவன் யூதன் என்று சொல்லி ஆமானுக்கு அறிவிக்கிறார்கள். அறிவித்த போது ஆமான் மொர்தெகாய் தன்னை வணங்கி நமஸ்கரியாததை கண்டபோது மூர்க்கம் நிறைந்தவனானான். அவன் மிகவும் பொறுமையாக மிகவும் மூர்க்கம் நிறைந்தவனானான். அவனை கொன்றே தீர வேண்டும் என்கிற அந்த எண்ணம் வந்தபோது என்ன செய்கிறான், இது ராஜாவின் இடத்துல போய் அவன் சுசுவமாய் சொல்லி அந்த யூத ஜனங்கள் எல்லாம் அழிக்கும்படியாக கடிதம் பெற்றுக் கொள்கிறான். ராஜாவும் அவர்களை அழிக்க உத்தரவு கொடுத்தார். இதை அறிந்த மொர்தெகாய் எஸ்தருக்கு சொல்லி அனுப்புகிறார். அங்க 4ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, எஸ்தர் ராஜாத்திரத்தில் சொல்லப்படுகிற காரியத்துக்கு அவன் சொல்லப்படுகிறது. அவன் சொல்றான், நான் ராஜாவின் இடத்துல பிரவேசிக்கிறேன், ராஜா என்னை கொன்று போட்டாலும் பரவாயில்ல, என் ஜனத்திற்காக நான் மன்றாடுவேன் என்று சொல்லி அவன் சொல்லப்படும் 8வது வசனத்தை வாசிக்கும் போது யூதர்களை அழிக்கும்படி சூசானில் பிறந்த கட்டளை நகலையும் அவனிடத்தில் கொடுத்து அதை எஸ்தருக்கு காண்பித்து தெரியப்படுத்தவும் அவர் அகத்தியமாய் ராஜாவிடத்திற்கு போய் அவனிடத்தில் தன் ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணவும் மன்றாட வேண்டும் என்று அவளுக்கு சொல்ல சொன்னான். மொர்தெகாய் இந்த காரியம் எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் எஸ்தரிடத்தில் சொல்றதுக்காக மன்றாடும்படியாக அந்த நகலை அனுப்புகிறான். அனுப்புனதுக்கு அப்புறம் அவன் சொல்றான், நான் எனக்காக உபவாசம் பண்ணுங்க. 4வது அதிகாரத்தில் வாசிக்கும் போது எனக்காகவும் என் தாதிமாருக்கு உபவாசம் பண்ணுங்க, நான் ராஜாவிடத்தில் பிரவேசிக்கிறேன் என்று சொன்ன போது அவன் அதே போல அவன் செய்கிறான். அடுத்த சம்பவம் நடைபெறுகிறது. என்னவென்று சொன்னால், ராஜாவினிடத்தில் அவன் போய் கேட்கிறான், விருந்துக்கு அழைக்கும்படியாக அவன் அழைக்கிறான். அவன் அழைத்த போது நடக்கிற சம்பவம் அங்க 5ஆம் அதிகாரம் 9வது வசனம், ராஜாவின் சொற்கை அதாவது ஆமானும் அங்க இருக்கிறான். எஸ்தர் ராஜாவுக்கு கடந்து வந்து ஆமானையும் ராஜாவையும் விருந்துக்கு அழைக்கிறான். இந்த வார்த்தையை கேட்ட ஆமான் எப்படி போகிறானா வாசிக்கலாம். 9வது வசனம், இங்க சொல்லப்படுகிறது அந்த வார்த்தையை கேட்டு, எந்த வார்த்தை, எஸ்தர் ராஜாத்தினுடைய விருந்துக்கு தானும் ராஜாவும் அழைக்கப்பட்டிருக்கிறதை அவர் அறிந்தபோது அவன் எப்படி போறான், சந்தோஷமும் மனமகிழ்ச்சியுமாய் புறப்பட்டு போனான். ஆனால் போகும்போது மொர்தெகாயை தனக்கு முன்பாக கண்டபோது அவன் அசையாமல் இருக்கிறதை கண்டு அவன் மூர்க்கம் நிறைந்தவனான், உக்கிரமானான். அவன் எப்படியாவது கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவன் நினைத்த சமயத்துல ஆண்டவர் அங்க நடக்கிற சம்பவம் என்னவென்று சொன்னால், ஆமானுடைய மனைவி ஒரு ஆலோசனை கொடுக்கிறான். அந்த ஆலோசனை எப்படிப்பட்டதா இருக்கிறதா, 14வது வசனம், அப்பொழுது அவன் மனைவியாக சிரேசில் அவனுடைய சிநேகிதர் எல்லாரும் அவனை பார்த்து 50 முழ உயரமான ஒரு தூக்கு மரம் செய்ய வேண்டும், அதிலே மொர்தெகாயை தூக்கி போடும்படி நாளை தினம் நீ ராஜாவுக்கு சொல்ல வேண்டும், பின்பு சந்தோஷமாய் ராஜாவுடனே கூட விருந்துக்கு போகலாம் என்றார்கள். இந்த காரியம் ஆமானுக்கு நன்றாய் கண்டதினால் தூக்கு மரத்தை செய்து விட்டான். எப்படி மனைவி ஆலோசனை கொடுக்கிறான். ஒரு சில குடும்பத்தில் ஆலோசனை இப்படித்தான் போதும், தாறுமாறு. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளுடைய குடும்பத்தினுடைய ஆலோசனை தேவனுக்கு உகந்த ஆலோசனையாகும், அது சமாதானத்தின் ஆலோசனையாகும்.
அல்லேலூயா. இவன் தேவ பிள்ளைக்கு விரோதமாய் காரியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆமான் நினைத்துக் கொண்டிருந்தான். ஆமானுடைய மனைவியினுடைய இருதயத்திலும் இப்படிப்பட்ட காரியங்கள் எப்படி 50 முறை தூக்கு மரத்தை செஞ்சு நாளைக்கு நீ ராஜாவிடத்துல விருந்துக்கு போவதற்கு முன்பாக நீ ராஜாவிடத்துல போய் சொல்லணும். என்னவா? தூக்கு அந்த மொர்தெகாயை தூக்கிலிட வேண்டும் என்று சொல்லி ராஜாவிடத்துல சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஆமானுடைய மனைவி அவனுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிள்ளைகள் நன்றாக கவனித்து பார்க்க வேண்டும். ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளுடைய ஆலோசனை நன்மையான காரியமாயிருக்கும். ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளுடைய ஆலோசனை சமாதானத்தின் பாதையில் நடக்கும். ஜெபிக்கிற தேவ பிள்ளைகள் குடும்பத்தில் இருக்கிற ஆலோசனை நல்வழியிலே நடத்துகிறதா இருக்கும். அல்லேலூயா. இங்க ஆமானுடைய மனைவி அவனுக்கு கொடுக்கிற துரு ஆலோசனை எப்படிப்பட்டதா இருக்கிறதா? மொர்தெகாய் தேவ மனுஷனை கொலை செய்ய வேண்டும் என்கிற ஆலோசனையை அவள் அவனுக்கு கொடுக்கிறார் என்று சொல்லுவார். அல்லேலூயா. அது அவனுக்கு சந்தோஷமா இருந்தது. இந்த வார்த்தை கேட்ட போது அவன் சந்தோஷப்படுறான். மொர்தெகாயை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி எத்தனை பண்ணின அவனுடைய வார்த்தை, அந்த வார்த்தையை கேட்ட ஆமானுக்கு அது மிகவும் சந்தோஷமா இருந்தது. நன்றாய் கண்ட உடனே சொல்றான் தூக்கு மரத்தை செய்து. தூக்கு மரத்தை செய்து வந்ததுக்கு அப்புறம் அந்த அடுத்த ராஜாவை பார்க்கும்படியாக ஆமான் புறப்பட்டு போற சமயத்துல இந்த சம்பவம் எல்லாம் நடக்குது. ஆண்டவர் அந்த இடத்துல கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். தேவனுடைய நன்மையான காரியம் பாருங்க. 6ஆம் அதிகாரத்தில் ராஜாவுக்கு நித்திரை வரவே இல்லை. ஏன் நித்திரை வரல என்று சொன்னால், யூத ஜனங்களுக்கு விரோதமாய் ஆலோசனை பண்ணி ஆமான் சதித்திட்டம் தீட்டி யூதர்கள் எல்லாம் அழிக்க வேண்டும் என்று சொல்லி கடிதம் பிறப்பிக்கப்பட்ட உடனே ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பித்தார். கவனித்து பாருங்க. தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக அங்கே தேவன் கிரியை செய்ய ஆரம்பித்தார். ராஜாவுக்கு நித்திரை வராதபடியினால் அவன் நடந்து கொண்டிருக்கிற சமயத்தில் நடக்கிற சம்பவங்களை புஸ்தகத்தில் எழுதி வைத்து வாசிப்பது அது அவர்களுக்கு வழக்கமாக இருந்தது. 6ஆம் அதிகாரம். அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராதபடியினால் கால வர்த்தமானங்கள் எழுதியிருக்கிற நடபடி புஸ்தகங்களை கொண்டு வர சொன்னான். அது ராஜா சமூகத்திலே வாசிக்கப்பட்ட போது அப்பொழுது ராஜாவை கொலை செய்ய 2 பிரதானிகள் திட்டம் தீட்டி இருக்கிறத மொர்தெகாய் கேட்டு அதை ராஜாவுக்கு அறிவித்திருந்தான். அறிவித்து ராஜாவை பாதுகாத்து ராஜாவை காப்பாற்றினான். இந்த காரியத்திற்காகத்தான் இந்த காரியத்துக்காக தான் மொர்தெகாய்க்கு கனமும் மேன்மையும் செய்யப்பட்டதா என்று சொல்லி கேட்கிறாங்க. ஆனா செய்யப்படவில்லை என்று சொல்லி சொன்னாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்போ நடந்த சம்பவத்தை இங்க ஆண்டவர் நினைவு ஊட்டுகிறார். மொர்தெகாய்க்கு கனமும் மேன்மையும் செய்யப்பட வேண்டும். யாருடைய கைகளால் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் முன்குறித்திருந்தபடியால் ஆமானை ஆண்டவர் அனுப்புற. பாருங்க. ஆமான் தன் செய்த தூக்கு மரத்திலே மொர்தெகாயை தூக்கி போட வேண்டும் என்று ராஜாவிடத்தில் பேசும்படி ராஜா அரண்மனையின் வெளிமுற்றத்திலே வந்திருந்தான். அப்பொழுது ராஜா முற்றத்திலே யார் என்று கேட்டான். ராஜாவின் ஊழியக்காரர் அவனை நோக்கி, இதோ ஆமான் முற்றத்தில் நிற்கிறான் என்றார்கள். ராஜா அவன் உள்ளே வரட்டும் என்றார். ஆமான் உள்ளே வந்தபோது ராஜா அவனை நோக்கி கேட்கிறார். ஆமானை நோக்கி ராஜா கேட்கிறாரு, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும்? இந்த வார்த்தையை கேட்டபோது ஆமானுக்கு ரொம்ப சந்தோஷம். எப்படி என்ன சொன்னா, ராஜா என்னத்தான் கனம் பண்ணுவாரு, வேற யாரு கனம்? அதுக்கு முன்னாடி நடந்த அந்த காலவர்த்த நடவடிக்கைகள் வாசித்தது ஆமான் கேட்கவில்லை. கேட்டிருந்தானா தெளிவாக சொல்லியிருப்பான். இங்க சொல்றான், ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி அதற்கு ஆமான் சொல்றான். நினைச்சுக்கிற மனசுக்குள்ள என்னை என்று ராஜா யாரை கனம் பண்ண விரும்புவார் என்று தன் மனதிலே நினைத்து தன் இருதயத்தில் இருக்கிற ஆசையெல்லாம் ராஜாவுக்கு சொல்றான். எப்படி ராஜாவுக்கு சொல்றான்? எப்படி சொல்றான் பாத்துங்க. ராஜாவை நோக்கி, ராஜா கனம் பண்ணுகிற மனுஷன் விரும்புகிற மனுஷனுக்கு செய்ய வேண்டியது என்னவென்று சொன்னால், பாருங்க ஆசை எப்படி மனுஷனுக்கு உண்டாகுதுன்னு நினைச்சு ஆமானுடைய இருதயத்தில் ஆசை வருது. அவன் கனமும் கனப்படுத்த வேண்டும் என்று சொல்ற ஒரே வார்த்தை தான். ஆனா அது ஆமானுடைய இருதயத்துல ஒரு பெருமையை கொண்டு வருது. ராஜா என்னத்தான்
என்னத்தான் கனம் பண்ணுவார் என்கிற அந்த பெருமை ஆமானுக்கு வந்தபோது தன் இறுதியில் இருக்கிற ஆசை எல்லாம் ராஜாவுக்கு சொல்றான், வாசிக்கிறான். அந்த வஸ்திரம் ராஜா உடுத்திக் கொள்ளுகிற ராஜ வஸ்திரம், ராஜா ஏறுகிற குதிரையும், அவர் சிறுசிலே தரிக்கப்படும் ராஜ முடியும் கொண்டு வரப்பட வேண்டும். எப்படி ஒரு ஆசை பாருங்க. ஆமா, இது தெரியாதுல்ல, இது முதலாய்த்தான் போகுது என்று சொல்லி. ஆனா ஆண்டவர் ஒரு மனுஷனை யார் கண்கள் முன்பாக ஆண்டவர் கனப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நினைத்தாரோ, மேன்மைப்படுத்த வேண்டும் என்று நினைத்தாரோ, அவனுடைய வாயிலிருந்து அந்த கனத்துக்கு உண்டான வார்த்தைகள் புறப்பட்டு வருது பாருங்க. ராஜா உடுத்திக் கொள்ளுகிற ராஜ வஸ்திரமும், ராஜா ஏறுகிற குதிரையும், அவர் சிரசிலே தரிக்கப்படும் ராஜமுடியும் கொண்டு வரப்பட வேண்டும். அந்த வஸ்திரமும் குதிரையும் ராஜாவுடைய பிரதான பிரபுக்களின் ஒருவருடைய கையிலே கொடுக்கப்பட வேண்டும். எப்படி? ராஜாவுடைய பிரதான பிரபுகளின் ஒருவனுடைய கையிலே கொடுக்கப்பட வேண்டும். ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனை அலங்கரித்த பின், அவன் சொல்றான் யாருக்குன்னு சொல்லி ஆவானுக்கு தெரியாது. அவன் சொல்றான், ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனை அலங்கரித்த பின் அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியில் உலாவும்படி செய்து, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறப்பட வேண்டும் என்று சொல்லி, ஆமா இந்த வார்த்தையை சொல்லி முடிப்பதற்கு முன்பாகவே ராஜா சொல்கிறான், நீ சீக்கிரமாய் நீ சொன்னபடியே வஸ்திரத்தையும் குதிரையும் கொண்டு போய். இந்த வசனத்தை நல்லா கவனிச்சு பாரு. இந்த வார்த்தை சொல்லும் போது ஆமானோட இருதயம் எவ்வளவு அந்த பெருமை எல்லாம் உடைஞ்சு போயிடுது. அல்லேலூயா. அதாவது ஒரு ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படிதான் செய்யணும்னு சொல்லி அந்த வசனம் தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அதுக்கு அடுத்த நடந்த காரியம்தான் இருக்கிறதுலேயே மிகவும் முக்கியமான காரியம். அப்பொழுது ராஜா ஆமானை நோக்கி, சீக்கிரமா நீ சொன்னபடி, எப்படி? சீக்கிரமா நீ சொன்னபடி வஸ்திரத்தையும் குதிரையும் கொண்டு போய், எங்க பாருங்க, ராஜா அரண்மனையின் வாசலில் உட்கார்ந்து இருக்கிற யூதனாகிய மொர்தெகாய்க்கு அந்த பிரகாரம் செய், நீ சொன்ன எல்லாவற்றிலும் ஒன்றும் தவறாதபடி பார் என்று சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் எப்படி ஒரு தேவ மனுஷனை கனப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நினைத்தார் என்று சொன்னார். யார் கொலை செய்ய நினைத்திருந்தாலும், யார் மொர்தெகாயை கொலை செய்ய நினைத்து திட்டம் தீட்டி யூதர்கள் எல்லாம் அழிக்க வேண்டும் என்று சொல்லி திட்டம் தீட்டியிருந்தாலும், அவனை கொண்டு ஆண்டவர் அவனுடைய கண்களுக்கு முன்பாக ஆண்டவர் மொர்தெகாயை மேன்மைப்படுத்தினார். சொல்றான், சீக்கிரமாய், எப்படி? தாமதம் பண்ணாத, உடனே போ, அந்த காரியத்தை உடனே நீ செய். எப்படி? நீ சொன்ன எல்லாவற்றிலும், ராஜா கூட சொல்லல, நீ சொன்ன வார்த்தையின் பிரகாரமாக, நீ சொன்ன எல்லாவற்றின் பிரகாரமாக ஒன்றும் தவறாதபடி நீ செய்யன்னு சொன்னான். 11 வசனம் வாசிக்கும் போது, அப்படியே ஆமான் வஸ்திரத்தின் குதிரையும் கொண்டு போய் மொர்தெகாயை அலங்கரித்து அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியில் உலாவும்படி செய்து, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறினான் என்று சொல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. யார் மூலியமாக, யாரை கொண்டு, யார் மொர்தெகாயை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி திட்டம் தீட்டினானோ, திட்டம் தீட்டி அழிக்க வேண்டும் என்று சொல்லி நினைத்தானோ, அவனுடைய கண்களுக்கு முன்பாக ஆண்டவர் மொர்தெகாயை மேன்மைப்படுத்தினார். அல்லேலூயா. நடந்த சம்பவம், பின்பு மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனை வாசலுக்கு திரும்பி வந்துட்டான். இந்த மேன்மையெல்லாம் பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் மொர்தெகாய் பெருமை பாராட்டல, அவன் தாழ்மையாக தன் உட்கார்ந்த இடத்துல வந்து உட்கார்ந்தான். ஆனா நடந்த சம்பவம், அங்கே ஆமோனோ என்றால் சஞ்சலப்பட்டு முக்காடிட்டு கொண்டு தன் வீட்டுக்கு தீ விரித்து போனான். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்றார், நீங்க வெட்கப்பட்டு எங்க தலை குனிந்து யாருடைய கண்களுக்கு முன்பாக நீங்க வெட்கப்பட்டு முக்காடிட்டு கொண்டு வந்தீங்களோ, அந்த முக்காட்டை ஆண்டவர் நீக்கி அவருடைய கண்களுக்கு முன்பாக ஆண்டவர்கள் மேன்மைப்படுத்த போகிறார். நீங்க மேன்மைப்படும் போது உங்களை ஏளனமாய் பார்த்தவர் மத்தியிலே, உங்களை ஏளனமாய் சிந்தித்தவர்கள்
முக்காடிட்டு தீவிரமாய் தன் வீட்டுக்கு திரும்பி போவார்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமான் வெட்கப்பட்டு சஞ்சலப்பட்டு முக்காடிட்டு கொண்டு வீட்டுக்கு திரும்பி போனான். ஹல்லேலூயா. மொர்தெகாயை ஆண்டவர் ஆமானுடைய கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்தினார். அவரை மேன்மைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நினைத்தார் என்று சொன்னால் எந்த மனிதனும் தடை பண்ண முடியாது. ஹல்லேலூயா. நான் என்னை ஆண்டவர் மேன்மைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவர் நினைத்திருந்தார் என்று சொன்னால் உங்களை ஆண்டவர் உங்கள் குடும்பத்திலே எல்லோருடைய கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நினைத்திருந்தார் என்று சொன்னால் எந்த மனுஷனும் அதை தடை பண்ண முடியாது. ஹல்லேலூயா. எந்த மனுஷனும் தடை பண்ண முடியாது. ஆண்டவர் நினைத்த காரியத்தை செய்து முடிக்கிற தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. இங்க கொலை செய்யும்படியாய் தீர்மானம் பண்ணின, கொலை செய்யும்படியாய் திட்டம் தீட்டின ஆமானுடைய கண்களுக்கு முன்பாக ஆண்டவர் மொர்தெகாயை மேன்மைப்படுத்தினார் என்று சொன்னால் நம்மையும் ஆண்டவர் மேன்மைப்படுத்த அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீது குறித்து நீங்க பார்க்கும்போது வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்த்துக் கொண்டு தன் குடும்பத்தாரால் ஒதுக்கப்பட்டு வனாந்தரத்தில் இருந்த தாவீதை ஆண்டவர் தன்னுடைய சகோதரர்களுக்கு முன்பாக அபிஷேகம் பண்ணி மேன்மைப்படுத்தினார். ஹல்லேலூயா. இன்று காலையில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ வெட்கப்பட்டு எங்கே ஒரு குடும்பத்தாரால் ஒதுக்கப்பட்டு தலை குனிந்து போய் நின்றீர்களோ அவர்கள் கண்கள் முன்பாக ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். அபிஷேகத்தினால கர்த்தர் மேன்மைப்படுத்த அவர் உங்களோடு கூட உண்டு என்று சொல்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் என் வாழ்க்கை இப்படித்தான் போகும் என்று சொல்லி அல்ல, என் தேவன் உங்களை மேன்மைப்படுத்த நினைத்திருக்கிறார் என்று சொன்னால், என் தேவன் உங்களை உயர்த்த வேண்டும் என்று சொல்லி நினைத்திருந்தார் என்று சொன்னால் அதை எந்த மனிதனாலும் தடை பண்ண முடியாது. ஆண்டவர் உங்களோடு கூட உண்டு. ஹல்லேலூயா. இன்று இஸ்ரவேலுடைய கண்களுக்கு முன்பாக யோசுவாவை ஆண்டவர் எப்படி மேன்மைப்படுத்தி நடத்தினாரோ அதே போல மொர்தெகாயை ஆமானுடைய கண்களுக்கு முன்பாக எப்படி மேன்மைப்படுத்தினாரோ அதே போல உங்கள் குடும்பத்தாருடைய மத்தியிலே கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த ஆண்டவர் உங்களோடு கூட உண்டு. அவர் உங்களோடு உங்களை நடத்துகிற தேவன், உங்களை பாதுகாத்து வழி நடத்துகிற தேவன், உங்களை கரம் பிடித்து நடத்த போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவன் என்னை அழைத்திருக்கிற தேவன், அவர் உண்மையுள்ளவர், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி யோபு பக்தன் சொன்ன, அவர் அந்நிய கண்களால் அல்ல என்னுடைய கண்களாலே காண்பேன் என்று சொன்னவர் ஆண்டவர் யோபை எப்படி மேன்மைப்படுத்தினாரோ, தாவீதை எப்படி இஸ்ரவேல் தன்னுடைய சகோதரருக்கு முன்பாக மேன்மைப்படுத்தினாரோ உங்களை மேன்மைப்படுத்த ஆண்டவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில என் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் வெட்கப்பட்டு தலை குனிந்து தகப்பனே தலை குனிந்து போன இடத்துல எல்லோருடைய கண்களுக்கு முன்பாக ஆண்டவரே என்னை ஏளனமாய் பார்த்தவருடைய கண்களுக்கு முன்பாக என்னை மேன்மைப்படுத்த நீங்க உண்டு என்கிற அந்த விசுவாசத்தோடு எங்கள் சமூகத்தில் நான் கடந்து வந்திருக்கிறேன். ஆண்டவரே, எங்களை நீ மேன்மைப்படுத்துங்க என்று சொல்லி என் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? யோசேப்பு தன் சகோதரனால் ஒதுக்கப்பட்டு விற்கப்பட்ட சூழ்நிலையில யாருடைய கண்களுக்கு முன்பாக இவன் ஆகாதவன் என்று நினைத்தவர்கள் கண்களுக்கு முன்பாக ஆண்டவர் யோசேப்பை ஒரு பிரதானி தலைவனாக எகிப்து தேசத்துக்கு அதிபதியாய் ஆண்டவர் உயர்த்துவார் என்று சொன்னால், மேன்மைப்படுத்துவார் என்று சொன்னால், தேவ ஜனமே உங்களையும் மேன்மைப்படுத்த தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்ல. என் தேவன் உங்களை மேன்மைப்படுத்த அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஆமோனோ என்றால் முக்காடிட்டு தன் வீட்டுக்கு தீவிரித்து போனான், முக்காடிட்டு வெட்கப்பட்டு தலைகுனிந்து போனான். யாரை கொலை செய்ய நினைத்தாங்களோ அவருடைய கண்களுக்கு முன்பாக ஆண்டவர் மொர்தெகாயை மேன்மைப்படுத்தி இருக்கிறார் என்று சொன்னால் உங்களையும் என்னையும் மேன்மைப்படுத்த என் தேவன் எவ்வளவு வல்லமுள்ளவராய் இருக்கிறார். அப்பா, எங்களை மேன்மைப்படுத்த மாலை ஆகுமான் மேன்மைப்படுத்தும் மாலாக மாட்டது. தேவசமூகத்தில் ஒப்பு கொடுங்க. தேவசமூகத்தில் ஒப்பு கொடுங்க. அப்பா, எங்களை மேன்மைப்படுத்த மாலாக மாட்டது. சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவர், இன்று இஸ்ரவேலுடைய கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி யோசுவாவுக்கு வாக்குத்தத்தம் தந்தவர். ஆண்டவரே,
நீ சொன்னபடி இஸ்ரவேலுடைய ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாக யோசுவாவை மேன்மைப்படுத்தது மாத்திரமல்ல, அவன் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அவருடைய வார்த்தைக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளை நீ தந்தது போல ஆண்டவரே, மொர்தெகாய் ஆமானுடைய கண்களுக்கு முன்பாக தகப்பனை மேன்மைப்படுத்தின யார் அழிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை திட்டம் தீட்டி நினைத்து கொண்டிருந்த ஆமானுடைய கண்களுக்கு முன்பாக மொர்தெகாயை மேன்மைப்படுத்தின தேவன், கனப்படுத்தின தேவன். ஆண்டவர் இந்த காலை வேளையிலே எங்களை ஆண்டவரே வேண்டாம் என்று சொன்னவர்கள் மத்தியிலே, இவன் ஒன்றுக்கு உதவாதவன் என்று சொன்னவர்கள் மத்தியிலே தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய தலைகளை தகப்பனை ஸ்தோத்திரம், எங்களை மேன்மைப்படுத்துகிற என் தேவனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே யோசேப்பை மேன்மைப்படுத்தின தேவன் தகப்பனே, தன் சகோதரர்கள் ஒன்றுக்கு உதவானவர் என்று சொல்லி அவனை விற்று போன சூழ்நிலையில தகப்பனே அவரை ஆண்டவரே எகிப்து தேசத்திலே அவர் கண்களுக்கு முன்பாக மேன்மையாய் வைத்த தேவன். ஆண்டவரே எங்கள் குடும்பத்தின் மத்தியிலே எங்களை ஏளனமாய் பார்த்தவர்கள் மத்தியிலே, ஆண்டவரே எங்களை ஏளனமாய் நினைத்தவர்கள் மத்தியிலே எங்கள் தகப்பனை சோதனை எங்களை மேன்மைப்படுத்துவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இவன் வேண்டாம் இவனை ஊற்றுக்கு உதவாதவன் என்று சொல்லி எங்கள் ஒதுக்கினவருடைய கண்களுக்கு முன்பாக எங்களை மேன்மைப்படுத்துகிற தேவனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஹல்லேலூயா. Thank you, Jesus. இன்று யாருடைய கண்களுக்கு முன்பாக வேண்டாம் என்று சொல்லி நாங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறோமோ
அவருடைய கண்களுக்கு முன்பாக எங்களை மேன்மைப்படுத்துகிறதற்கு உம்மாலே ஆகும் ஆண்டவரே. எங்களை மேன்மைப்படுத்தி எங்களை தலைகளை உயர்த்துகிறதை விட உமக்கு நாங்கள் நன்றி செலுத்து. வானத்திற்கு பூமிக்கும் சகல அதிகாரப்படுத்தி நல்ல பிதாவே, இந்த காலை வேளையில் கேட்ட வார்த்தை பிரகாரமாக எங்களை மேன்மைப்படுத்துகிறதற்கு உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒன்றுமில்லாத இருந்த எங்கள் ஆண்டவரே, எல்லோருடைய கண்கள் எங்களை ஏவலமாய் பார்த்தவர்கள் மட்டுமில்லை, எங்களை தலைகளில் உயர்த்தி எங்கள் மேன்மைப்படுத்துவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாளில் வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, அவர் குடும்பங்களை ஆசீர்வதிங்க. தகப்பனவர்களுக்கு தேவ பிள்ளை நினைவு கூறுங்க. அந்த பெரிய காரியங்களை செய்வோம். இயேசு நாமத்தில் கேட்கிறோம் எங்களை சொன்ன நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவருடைய அனுகிரகம் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.